கிட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்களா? ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் சரி, டேஸ்ட்டும் சரி அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்தாவை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பட்டரு, அதுக்கப்புறம் 5-6 சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, ஒரு கையளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய், தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு. இது அப்படியே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நைஸாக நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது பாலும் இந்த கோதுமையும் நல்லா கலந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ ஸ்மூத்தாக அரைச்ச இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வேக வச்ச இந்த பாஸ்தாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இன்றைக்கி பாஸ்தா பார்த்தீங்கன்னா சிறுதானிய பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா வரும். அப்போ ரொம்ப நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும், நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸோ இல்லைன்னா பாஸ்தா சீசனிங் ஏதாச்சும் கிடைச்சதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்தா சீசனிங் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸு, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா க்ரீமியாக இறக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மஞ்சள் பூசணிக்கு ஆட் பண்ணும்போது சாப்பிடாத பசங்க கூட இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க.